Dear children, last class வந்து lesson number 6 gaseous stateல வந்து நம்ம எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா compressibility factor Z which is equal to PV by nRT இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். So by using the deviation of real gas from the ideal behavior இதுதான் வந்து கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு பேராமீட்டர் தான் வந்து இந்த compressibility factor அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ரைட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த compressibility factor versus pressure for some common gases வந்து உங்களுக்கு flow chart அதாவது கிராஃப் வந்து கொடுத்துருக்கு. அடுத்தது Z வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் கிரேட்டர் தென் 1 இருந்தது அப்படின்னா இந்த ரியல் கேஸ் வந்து பாசிட்டிவ் டிவியேஷனாக இருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா நியூட்ரல் டிவியேஷன் ஆகாது. லெஸ் தென் 1 இருந்தால் நெகட்டிவ் டிவியேஷனாக இருக்கும். அது கண்டிஷன்ஸ் இது 1 மார்க்கில் கேட்பாங்க. compressibility factor for real gasக்கு நம்ம எப்படி எழுதுறோம்னா பாருங்க Z which is equal to pressure volume of real gases then nRT. இந்த V idealன்றது வால்யூம், V idealன்றது ஐடியல் கேஸ் வால்யூம். ஸோ நான் nRT by P இதை ஈக்குவேஷன் 2 1 அந்த வால்யூமில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா Z equal to V real versus V ideal வந்துடும். அடுத்தது நம்ம மெயினாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷன். வாண்டர் வால்ஸ் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, J.D. van der Waals made the first mathematical analysis for real gases. Treatment provides an interpretation real gas behavior at a molecular level. அந்த மூலக்கூறு அடிப்படையில் எப்படி வந்து ரியல் கேஸஸ் வந்து ஐடியலாக பிஹேவ் பண்ணுது அப்படின்றதுக்கான ஐடியல் பிஹேவியர் ஆஃப் ரியல் கேஸ் பிஹேவியர் அதாவது பார்த்திங்கன்னா இதனுடைய இது. ஸோ இதை வந்து எப்படி அவர் வந்து பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா by using ideal gas equation PV equal to nRT. He made two corrections in the equation. One on the pressure correction, then another one is volume correction. இது ரெண்டுத்தையும் இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்டையும் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷன் கிடைக்குது. வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ப்ரெஷர் ஆஃப் கேஸ் வந்து எப்படி இருக்குன்னா directly proportional to the force created by the bombardment of a molecule on the walls of the container. அதாவது ஒரு க்ளோஸ்டு வெசலில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் அது நகரும்போது வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர் ஹீட் பண்ணுது. அப்படி ஹீட் பண்ணும்போது தான் என்ன ஆகும்னா ப்ரெஷர் வந்து உருவாகுது. அப்போது ஹீட் பண்ணுது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய டென்சிட்டியை பொறுத்து தான் ப்ரெஷர். அதை தான் நம்ம கீழே சொல்லியிருக்காங்க. P directly proportional to ரோ ஸ்கொயர் அப்படின்னா அது டென்சிட்டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். ரோன்றது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இந்த கிவன் வால்யூம், அதுதான் வந்து ரோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது ரோ விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா n ஸ்கொயர் பை வி ஸ்கொயர். ஏன்னா டபுள் இல்லையா, அப்போ ஸ்கொயரில் வந்துடும் n பை வி ஸ்கொயர்ன்றது. ரைட். அப்போது P டேஷ் அப்படின்னும் போது இது இந்த ப்ரொபோஷனாலிட்டியை கேன்சல் பண்ணுறதுக்கு வி ஹவ் டு இன்ட்ரடியூசிங் A. இது வந்து வாண்டர் வால்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். n ஸ்கொயர் வி ஸ்கொயர்னு பாருது. அப்போ P ஐடியல் விச் இஸ் ஈக்குவல் டு P ஐடியல் போதுன்னா வந்துடும் pressure of the ideal system plus an square divided by v square. இதுதான் வந்து ப்ரெஷர் கரெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது வால்யூம் கரெக்ஷன். வால்யூம் கரெக்ஷன் பார்க்கும்போது ரெண்டு மாலிகுல்ஸ் ஹீட் பண்ணி திரும்ப ஒன்றா ஆகும், வெளியில் வந்து வால்ஸை ஹீட் தொடும். அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூடட் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். இன்க்ளூடட் வால்யூம், எக்ஸ்க்ளூடட் வால்யூம்னா அதாவது இந்த ரெண்டுத்துக்குள்ள ரேடியஸ்லேருந்து கால்குலேட் பண்ணது வந்து 2. அப்போது வின்றது எக்ஸ்க்ளூடட் வால்யூம். அப்போது வால்யூம் நமக்கு தெரியும், ஒரு கியூபோட வால்யூம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 4/3 பையாஸ் கியூப் அப்படின்னு தான், பை ஆர் கியூப் தான் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம். இப்போ ஆர்ன்றது இங்கே என்ன 2R. ஆர்ன்றது ஏன்னா ரெண்டு மாலிகுலுக்கு நடுவில். சரிங்களா? அப்போது என்ன ஆகிடுது 4/3 2R கியூப். 2 வந்து 3 டைம்ஸ் வந்து என்ன ஆகும் 2 into 2 ஸோ வந்து 8. ஸோ அதுதான் 8. இதை நம்ம எப்படி வெளியே எடுத்துகிறோம் 4/3 by R cube. இதை வந்து சிம்பிளி பண்ணால் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா அந்த எக்ஸ்க்ளூடட் வால்யூம் ஃபார் அ சிங்கிள் மாலிகுல். அப்போ 8 Vm அப்படின்னு வந்துடும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் மாலிகுல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் கொலைடிங் மாலிகுல் வரும்போது 2. அப்போது 8 Vm டிவைடட் பை 2. எக்ஸ்க்ளூடட் வால்யூம் வரும்போது 2 மாலிகுல் சேருது. அப்போ டிவைட் பண்ணால் 2. அப்போ 4 Vm வந்து பார்த்திங்கன்னா என்னது சிங்கிள் மாலிகுல்ன்றது 8. இப்போ 2 மாலிகுல்ஸ் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது என்னடா எக்ஸ்க்ளூடட் வால்யூம் ஃபார் சிங்கிள் மாலிகுல் அப்படின்னும் போது 2ஆல் டிவைட் பண்ணால் பேர் இல்லையா, இதை சிங்கிள் 2ஆல் டிவைட் பண்ணால் சிங்கிள் மாலிகுல் வருது.
அடுத்தது என்னென்னா n மாலிகுல்ஸ் வந்து n டைம் n பியூர் Vm. இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன Bன்றது வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட். இது வந்து ப்ரெஷர் கரெக்ஷன் கான்ஸ்டன்ட், இது வந்து வால்யூம் கரெக்ஷன் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ V dash which is equal to NBன்னு மாறும். இந்த V ideal V equal to V minus NB. அப்போ இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்டையும் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த PV equal to NRTயில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது P plus AN square V minus NB into NRT for 1 mole அப்படின்னும் போது அந்த n வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ P square plus A square by V minus B which is equal to RT அப்படின்னு மாறிடும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னா வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இன் திஸ் லெசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ரெஷர் வால்யூம் கரெக்ஷன்ஸ் வந்து ஐசோதோம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ப்ரெஷர் வால்யூம் கரெக்ஷன் ஐசோதோம் அப்படின்னாலே என்னென்னா டெம்பரேச்சர் வெர்சஸ் வால்யூம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஐசோதோம் ஒரு கிராஃப். சரிங்களா. ஐசோ அப்படின்னா தேர்ம் அப்படின்னு டெம்பரேச்சர் வச்சு வரக்கூடிய கிராஃப். இதை வந்து தாமஸ் ஆண்ட்ரூ அப்படின்றவர் தான் கொடுக்குறாரு. அதாவது டெம்பரேச்சரை பொறுத்து வால்யூம் எப்படி மாறுது அப்படின்றதுக்கான வேரியேஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இந்த கார்பன் மொனாக்சைடுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. கார்பன் டை ஆக்சைடு இது வந்து 3 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். இங்கே கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஆஃப் சம் கேஸஸும் வந்து என்ன பண்ணியிருக்கு இதில் கொடுத்துருக்கு. இதுவும் 1 மார்க் கொஷின்ஸில் வந்து வரும். சரிங்களா. நம்ம என்ன பண்ணால் டெரிவேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஃபார் வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். சரிங்களா. ரைட். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசபிலிட்டி ஃபேக்டர் ஃபார் ரியல் கேஸஸ் அண்ட் தென் வேறு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அதனுடைய டீவியேஷன்ஸ் Z which is equal to 1ன்னா there is no deviation, Z greater than 1னா பாசிட்டிவ் டிவியேஷன், Z less than 1 அப்படின்போது நெகட்டிவ் டிவியேஷன் வரும். அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாலிகுலர் லெவலில் வந்து இந்த ஐடியல் கேஸ் பிஹேவியரை வந்து என்ன பண்ணுறாரு வான் டெர் வால்ஸ் அப்படின்றவர் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை வச்சு 2 கரெக்ஷன்ஸை உருவாக்கி அதுலேருந்து ஒன்று ப்ரெஷர் கரெக்ஷன் இன்னொன்று வால்யூம் கரெக்ஷன் இதில் 2 கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபைனலாக he gave an mathematical analysis for a real gases. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அதாவது வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட், கிரிட்டிக்கல் வால்யூம், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் ப்ரெஷர் இந்த 3த்துக்கான டெரிவேஷன்ஸை வந்து we are going to discuss in the next session. Okay, thank you.